அத்தைக்கு பிடிச்ச பொண்ணு நான் தான். ஏன்னு கேட்டா நான் தான் பணக்கார பொண்ணு. என் புருஷன் வீட்டை விட எங்க வீடு 3 மடங்கு பணக்கார வீடு. அதனால அத்தை என்ன நல்லா பார்த்துப்பாங்க. ஐ, காலையில் எந்திரிச்சு இட்லி சுட்டாச்சு, சாம்பார் வச்சாச்சு. போயும் போயும் குழந்தனார் ஒரு பிச்சைக்காரியை கட்டிட்டு வந்துட்டாரு. அவ பாவம் ரொம்ப ஏழையாட்டுக்கு. அத்தைக்கு சுத்தமா அவளை பிடிக்கல. இன்னும் எழுந்திரிச்சு கூட வரல. கண்டிப்பா அவ அத்தை கிட்ட திட்டு வாங்க போறா. அதை பார்த்தா எனக்கு சந்தோஷம்தான். சீக்கிரமா அத்தை எழுப்பி விடணும். காஃபி போட்டாச்சு, கொண்டு போய் கொடுத்து நல்ல பேர் வாங்க வேண்டியதான். அத்தை, நான் உங்களுக்கு காஃபி கொடுப்பேனா நீங்க வந்து புதுசா வந்தவன் எங்கன்னு கேட்பீங்களா? அப்புறம் எனக்கு தெரியாது அத்தை அப்படின்னு நான் சொல்லுவேன்னா நீங்க அவளை கூப்பிட்டு வச்சு நல்லா திட்டணும். அதுக்கு தான் இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு காஃபி. அக்கா, என்ன வள்ளி இவ்வளோ சீக்கிரமா எழுந்திரிச்சிட்ட? இல்லக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க அக்கா. ஏய், பரவாயில்ல. நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து 2 நாள் கூட ஆகல. பரவாயில்ல பரவாயில்ல, இப்ப தூங்கினாதான் உண்டு. தூங்கிட்டியா? எல்லாருக்கும் டீ போடலான்னு வந்தேன்க்கா, ஆனா நான் தான் லேட்டா எழுந்திரிச்சிட்டேன் போல. சாரிக்கா. டீ போட்டீங்களாக்கா? என் கையில என்ன இருக்கு பாரு. டீ போட்டேன், டிஃபன் பண்ணிட்டேன். நீ வேணா அத்தைக்கு போய் கொடுக்குறியா? ஐயோ, நீங்க டீ போட்டு நான் போய் கொடுத்தா அது நல்லா இருக்காதுக்கா. ஏன்னா நீங்க தானே டீ கஷ்டப்பட்டு போட்டீங்க. அத்தை நான் போட்டேன்னு நினைச்சுப்பாங்கல்ல. இல்லக்கா, உங்க கையாலவே கொடுத்துருங்க. அப்படிலாம் பார்க்காத. இந்தா எடுத்துட்டு போ. நீ என்ன அக்கான்னு கூப்பிடுறது உண்மை தானே? உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? நீ புது பொண்ணு தானே? போ, அத்தை கிட்ட கிரெடிட்ஸ் கிடைக்கும். டீ கொண்டு போய் கொடு. போப்பா. தேங்க்ஸ்க்கா, நீங்க ரொம்ப நல்லவங்க. என்னம்மா, டீ ஆறிட போகுது. போ, அத்தை எழுப்பி கொடு. தேங்க்ஸ்க்கா. போ போ, டீ ஆறிடும். போடி போ. அத்தை கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக டீ போட வந்தியோ? மூத்த மருமகனா விட்டுருவனானே அவ்வளோ சீக்கிரம்? காலங்காத்தால குளிக்காம கிச்சனுக்குள்ள வந்ததே தப்பு. இதுல வேற நைட்டியோட டீ எடுத்துட்டு போயிட்டு அத்தையை எழுப்புனா கண்டிப்பா அவங்க கத்த போறாங்க. உன்னை நீ நல்லா திட்டு வாங்க போற. அதான் எனக்கு வேணும். அந்த நேரத்துல நான் டீ போட்டு வந்து அத்தைக்கு கொடுப்பேன். அத்தை என்னதான் பாராட்டுவாங்க, உன்னை திட்டுவாங்க. அதான் எனக்கு வேணும். சீச்சி கருமம். என்னோட ஸ்டேட்டஸ் என்ன, அவளோட ஸ்டேட்டஸ் என்ன? நான் கட்டிட்டு வந்த வீட்டை விட 4 மடங்கு பணக்காரி. இப்போ இந்த பிச்சைக்காரியை கொழுந்தனார் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. என் வீட்டில் என்னோட ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது? கண்டிப்பாக இவளை வீட்டை விட்டு அனுப்பாமல் நான் ஓய மாட்டேன். அவளும் அவன் மூஞ்சியும், அவன் மூஞ்சில் உள்ள பொட்டும் அழுக்கு நைட்டியும், சி சடையும் ஆளையும், மூஞ்சப்பாரு கரும கருமம். இவளெல்லாம் பார்த்தாலே பச்சை தண்ணி கூட இறங்காது. கொழுந்தனாருக்கு இவன் மேலே காதல். கரும கருமம். சி, இவளோட மிங்கிள் ஆகிடவே கூடாது. முதல்ல ஓகே ஓகே, அடுத்து டீ ரெடி பண்ணுவோம். அத்தை எப்படியும் கத்த போகிறாங்க. அத்தை அத்தை, இடிஞ்சது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கிறேன். அத்தை, காபி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க அத்தை காஃபி. அடிச்சி நீயா? கரும கருமம். ஏய் தள்ளி போடி. அத்தை என்னாச்சு? வாய மூடுடி. அத்தையா அத்தை? யார் யாருக்கு அத்தை? கரும கருமம். காலையில மூஞ்சி கழுவுல, குளிக்கல, தொலைக்கல, நைட்டியோட போயிட்டு நீ வந்து சமையல் அறைக்குள்ளார போயிருக்கிற. ஏண்டி குளிச்சியாடி? இல்ல அத்தை. குளிக்காம என்ன அவுதிக்கிடி சமையல் அறைக்குள்ளார போன? உன்னை யாரடி சமையல் அறைக்குள்ளார விட்டது? எதுக்குடி போன உள்ள? எல்லாருக்கும் டீ போடலான்னு போனேன் அத்தை. என்னாச்சு அத்தை? ஏய் இந்தடி மீனாட்சி. மீனாட்சி அத்தை, என்னாச்சு அத்தை? ஏத்த காலையில இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என்னாச்சு அத்தை? என்ன பண்ணன நீ காபி போடாம? இவ சமையல் அறைக்குள்ளார பூந்து காபி போட்ட வரைக்கும் நீ என்ன பண்ண? சொல்லி. அத்தை என்னாச்சு அத்தை? அவன் குளிச்சு தலைமுழுகாம சமையல் அறைக்குள்ளார போயிட்டு காபி போட்டு வந்துடுறான். நான் என்ன சொல்லியிருக்கேன்? அவ என்ன குளமோ கோத்திரமோ தெரியல, அவளை சமையல் அறைக்குள்ளார விடக்கூடாதுன்னு சொன்ன நான் உங்ககிட்ட. இதைத்தான் எதிர்பார்த்தேன். அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை. வள்ளி கையால காஃபி கொடுத்து விட்டது நான் தான். அப்போவாது கொஞ்சம் உங்க கோவம் குறையுமேனு மன்னிச்சிருங்க அத்தை. தப்பா நினைச்சிட்டேன்.
அப்ப கூட காப்பி நீ தான் போட்ட காலையில எந்திரிச்சு அவ போடல அப்படிதானே? ஏண்டி ஏண்டி என் மருமக பாரு குளிச்சுட்டு எவ்வளவு லட்சணமா இருக்கா. அவதான் என் மருமவ. அவதான் சமையல் கட்டுல எல்லா வேலையும் பாப்பா. இங்க பாரு என் மவன் ஏதோ ஒன்று இழுத்துட்டு வந்துட்டான். அதுக்காக கண்ட இடத்துல இங்க சுத்திக்கிட்டு திரிஞ்சா அப்படித்தான் நல்லா இருக்காது. அவ போட்டு கொடுத்தாலாம் இவ காப்பியை தூக்கிட்டு வலிக்காம வராலாம். அறிவில்ல? அவ போட்ட காப்பி அவளுக்கு எடுத்துட்டு வந்து தர தெரியாது. குளிக்காம கொள்ளாம மூஞ்சி கழுவாம என்னது இது? காப்பி எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தா உன் கையில வாங்கி நான் குடிப்பனா? அவ்வளவு மோசமா போயிட்டனா? போடி வச்சுட்டு மூஞ்சி முடிக்காதடி. நைட்டியை பாரு அழுக்கு நைட்டியை போட்டுட்டு கருமம். எங்கேயோ கடந்த பிச்சைக்கரையெல்லாம் கொண்டு வந்து வீட்டுல விட்டுவிட்டு என் உயிரை வாங்குறான். இவெல்லாம் எனக்கு ஒரு மருமவளா? என் அந்தஸ்துக்கு ஏத்தவளா? அத்தை வேணாத்த. மீனா நீ சும்மா இரு. நீ இவளெல்லாம் நம்பாத. இவ கூடலாம் ஒரு நாளும் சேராத. நீ இவளுக்கு நல்லது நினைக்காத சரியா? காலகட்டம் அவளுக்கு எழுந்திருக்க தெரியாது. சொல்லு நீ எந்திரிச்சு காலையில என்ன வேலை செஞ்ச சொல்லு. டிஃபன் செஞ்சுட்டியா இல்லையா? செஞ்சுட்டேன். அதுக்கு சாம்பார் சட்னிலாம் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நீங்க குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதான். பாரு எப்ப வந்தவ நீ? இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. எத்தனை வருஷமா இருக்கிற? அவ்வளோ பணக்கார பொண்ணு வேற நீ. நீ போய் கிச்சன்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு காலங்காத்தால டிஃபனும் ரெடி பண்ணிட்ட. இவ என்னமோ மகாராணி எலிசபெத் மகாராணி மாதிரி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு வந்திருக்கிறா. பிச்சைக்காரிக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் தூக்கம் சொல்லுமா? இவ கூடலாம் எதுவும் பேச்சு கீச்சு வச்சுக்காத. இவ கூடலாம் சேராத சரியா? இவ பழக்க வழக்கம் என்னவோ அவ சாதி பத்தி அவன் மூஞ்சிலே தெரியுது சரியா? அவ கூட சேராத. நீ போ, நீ சமையல்லாம் எடுத்து வை, சாப்பிட வரேன். சரிங்க நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. வள்ளி என்ன மன்னிச்சிரு வள்ளி. உன் கையில காஃபி கொடுத்துட்டது நான் தானே. சாரி வள்ளி. அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா. என்னால உங்களுக்கும் திட்டிட்டாங்க அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அக்கா. அதான் அத்தை கிட்டே சொல்லிட்டீங்களே நான் தான் காஃபி போட்டு கொடுத்து விட்டேன்னு. அப்ப கூட நீங்க உண்மையதான் சொல்லியிருக்கீங்க. நீங்க நல்லதுக்கு தாக்கா எல்லாம் செஞ்சீங்க. அக்கா எனக்கு உங்க மேல கோவம் இல்ல. நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்காதீங்க. இல்லம்மா என்ன மன்னிச்சிருமா. ஐயோ எதுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? சரி சரி என்கிட்ட நிறைய புடவை இருக்கு உனக்கு தரேன். நீ குளிச்சுட்டு அதை கட்டிக்கோ சரியா? வீட்டுல எப்போதும் பெரிய பெரிய பணக்காரங்களாம் வருவாங்க. அவங்க முன்னாடி நீ நீட்டா இருக்கணும். இந்த நைட்டிலாம் போடாத. நைட்டி தூங்கும் போது மட்டும் போடு. அத்தைக்கு பிடிக்காது நைட்டிலாம் போட்டினா. புரிஞ்சுதா? இருக்கட்டும்க்கா. நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட இருக்கிற துணிமணியை நான் போட்டுக்கிறேன்க்கா. வள்ளி நீ கூட பிறந்த சகோதரி மாதிரி நான் உன்னை நினைக்கிறேன். ஏன் இந்த அக்காவோட ட்ரெஸ்ஸை நீ போடக்கூடாதா? நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க சரியா? நீ நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்ல நீ புது பொண்ணு. எல்லாரும் வந்து உன்னை தான் பார்ப்பாங்க பொண்ணு அழகா இருக்கேன்னு சரியா? அதனால நீ நல்ல ட்ரெஸ் போடணும். நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். சரிங்க அக்கா. அக்கா ரொம்ப நல்ல மனசா இருக்காங்க. நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் மாமியார் சும்மா இருந்தாலும் 2 மருமகளும் அடிச்சுக்குவாங்க. பரவாயில்ல அக்கா ரொம்ப நல்லவங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இருடி என்னோட புடவை கட்டுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் தான் என் புடவையை கொடுக்குறேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்ல மாட்டேங்கிறா பாரு. நீ வேண்டான்னு சொல்ல மாட்ட. ஆனா அத்தை எப்படி புடுங்கி தூக்கி எறிய போறாங்கன்னு மட்டும் பாரு. என்னைய அத்தைக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னு தெரியல. நான் ஏழை பொண்ணா இருக்கிறனால தான் பிடிக்கலையா? இல்ல நான் வேற ஜாதியா இருக்கிறது பிடிக்கலையா? காஃபியை தட்டி விட்டுட்டாங்க. என் கையால காஃபி குடிக்க கூட அத்தைக்கு விருப்பம் இல்ல. வள்ளி ஏய் என்னாச்சுடா? ஏன் அலற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அப்புறம் ஏன் அலற? இல்லைங்க எனக்கு என் வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. சோ சரி பட்டுமா அல்லாத. வீட்டில் அங்கே யார் இருக்கா? நான் மட்டும்தான் உனக்கு எல்லாமே சரியா? உனக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் என்ன நினச்சிக்கோ. அல்லாத. நான் ஆஃபீஸ் போயிட்டு சீக்கிரம் வருவேனா? சரி சொல்லு, உனக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும்? எனக்கு என்னங்க எதுவும் வேண்டாம். ஏய் உங்ககிட்ட வேற ட்ரெஸ் எல்லாம் இல்லைல்ல, இந்த ஒரு நைட்டி தானே வச்சிருக்க. சரி ஓகே, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போடுறேன். நீ போ, கிளம்பி வா. நான் உனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து தரேன். போ. இல்லைங்க நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க, சாயந்தரமா எடுத்துக்கலாம். ஏய் சொன்னா கேளு, போ. இல்ல பரவாயில்லைங்க, இருக்கிறத நான் போட்டுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. அண்ணி என்ன குழந்தனாரே, ஷாப்பிங் பிளானா?
ஐயோ, பெரிய ஷாப்பிங்லாம் இல்லை நீ. அவளுக்கு போட்டுக்க ட்ரெஸ்ஸே இல்லை. இந்த ஒரு நைட்டி தான் வச்சிருக்கா. நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்கிறேன். போய் கிளம்பி வந்துறேன். வரமாட்டேங்கிறா நீ. நீங்களே சொல்லுங்க. வள்ளி, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? ம், ஏன் அலற? கண்ணத்தோட. என்ன நீ? என்னாச்சு? எதையும் நினச்சிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லைங்க அக்கா. நான் போய் கிளம்பி வரேன். சொல்லாதீங்க அக்கா. ஓ, ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. அண்ணி, என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க ஃபர்ஸ்ட். என்ன நடந்துச்சு? வள்ளி உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. நான் என்ன குழந்தைனார் சொல்கிறதுக்கு இருக்கு? அது ஒன்றும் இல்லை. அண்ணி, இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா? அது ஒன்றும் இல்லை குழந்தைனாரே. காலையில் வள்ளி காஃபி எடுத்துகிட்டு வந்து அத்தைக்கு கொடுத்தா. அத்தை கொஞ்சம் திட்டிட்டாங்க. மூஞ்சி முகம் கழுகாமல் எதுக்கு கிச்சனுக்குள்ளார போனேன்னு சண்டை போட்டாங்க. வேற ஒன்றும் இல்லைப்பா. அதான் அவள் கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டா. நான் வள்ளிக்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னோட புடவையெல்லாம் கொடுக்கலான்ட்டு. பரவாயில்ல, நீ இருக்கட்டும். அவளுக்கு எப்படியும் ட்ரெஸ் எடுத்து தான் ஆகணும். நான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நிறைய என்ன வேணுமோ எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அவளை கொஞ்சம் கிளம்ப மட்டும் சொல்லுங்கள். வள்ளி, போம்மா போ. வீட்டுக்கார கூட தானே போகிற. போ, தேவையானதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோ. போ. சரிங்கக்கா. தேங்க்ஸ் அண்ணி, நீங்கள் சொல்லவும் தான் கேட்குறா. சாப்பிட்டு போக வேண்டியதானேப்பா. பரவாயில்ல அண்ணி. பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் வெளியில் சாப்பிட்டா கொஞ்சம் மெமரபுளாக இருக்கும். ஆமாம்மா, மதியம் லஞ்சு கூட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவள் ரெஸ்டாரண்ட்லாம் போயிருக்க மாட்டா. என்ஜாய் பண்ணுப்பா, சரியா? சரி, போயிட்டு வாங்க. தேங்க்யூ அண்ணி. எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாகவே அவளை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கலான் இருக்கேன். சரிங்க நீ, நான் வரேன். சரிப்பா, போயிட்டு வா. ம், நான் ஆசைப்பட்டது ஒன்று, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்கள் அண்ணனை. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அம்மா. நீ வீட்டுக்கு ஒரே பையன் நினச்சிட்டேன். அதான் நான் பண்ண தப்பு. என் வீட்டில் போயிட்டு இன்னார் வீட்டு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லவும் அவங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து பேசி மூத்த பையனுக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணணுன்ட்டு என்னை உங்கள் அண்ணன் தலையில் கட்டி வச்சுட்டாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. உன் கூட சேர்ந்து வாழ தான் முடியல. ஆனால் உன்னை வாழ விடாமல் பண்ண தெரியும். நீ எப்படி வாழ்றன்னு நான் பார்க்குறேன். ஏன் அவரு அத்தை அதுக்குள்ளேயுமா சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேம்மா. நான் சாப்பிட்ற 2 இட்லிக்கு என்னத்தை போயிட்டு நேரம் ஒதுக்குறது? 3 இட்லி சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு தான் வந்து உக்காந்துருக்கேன். வேற ஏதாவது வேணுமா அத்தை? வேற ஒன்றும் வேண்டாம். நீ இந்த வீட்டுக்கு மருமகளை கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த தர்த்திரியம் வீட்டுக்கு மருமகளை வந்ததுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. ஆஹா, இதமா இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு. அத்தை அவளை திட்டும்போது கூடிய சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு துரத்தி அவங்க பையனை ரோடா திரிய வைக்கிறேன். மீனா, என்ன நின்றுக்கிட்டே தூங்குறவ? ஐயோ, ஒன்றும் இல்லத்த. இங்க பாரு மீனா, உன்கிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லணும். காதை கொடுத்து கேளு. இப்படி உட்காரு. அத்தை, நான் நிக்கிறேன் அத்தை. உங்க முன்னாடி நான் எப்படி அத்தை உட்காருறது? உட்காரு மீனா. மனசுல மரியாதை இருந்தா போதும். நீ என் பொண்ணு மாதிரிம்மா. உட்காரு. நான் உன்னை என் பொண்ணாதான் பாக்குறேன். நீ தான் இந்த வீட்டுக்கு மகாராணி, இளவரசி எல்லாம். சொல்லுங்க அத்தை. இங்க பாரு மீனா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான். அதுக்காக அவ கூடலாம் சேர்ந்து உட்காராத, பேச்சுவார்த்தை வச்சுக்காத. ஏன் அத்தை அப்பாவி மாதிரி கேட்குற பாரு? உனக்கு இந்த சூசனமே தெரியலப்போ. அவ்வளோ நல்ல பொண்ணா இருக்க. அவ பாவம் அத்தை. ஒரு வீட்டில் இருந்துட்டு பேசலனா அவ மனசு கஷ்டப்படும் அத்தை. சும்மா என்னன்னு 4 வார்த்தை பேசிக்கிறேன் அத்தை. சரி சரி, பேச வேணாம்னு சொல்லல. நீ அவளை வந்து எந்த நேரமும் நோட்டை விட்டுட்டு இருக்கணும். புரியலத்த. நோட்டனா என்ன சொல்றீங்க அத்தை? நோட்டனா எந்த நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவள் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா அப்படின்னு. இப்போ ஒன்று சொல்கிறேன் கேளு. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறியா? இந்த சோப்பாவோட விலை என்னன்னு உனக்கு தெரியும். உன்னோட ரேஞ்சுக்கு இந்த சோப்பா கம்மி தான். இருந்தாலும் அவள் யாரு? அவள் ஒரு பிச்சைக்காரி. அவளை இந்த சோப்பாவில் உட்கார விடலாமா? பூஜை ரூமுக்குள்ளே விடலாமா? சமையல் கட்டுக்குள்ளே விடலாமா? இதுக்குள்ளாரெலாம் விடக்கூடாது. முக்கியமாக ஹாலுக்குள்ளார அவள் வரக்கூடாது. பூஜை ரூமுக்குள்ளார போகவே கூடாது. சமையல் கட்டுக்குள்ளார போகக்கூடாது. சரியா? இந்த 3 இடத்தையும் அவளை பார்த்துக்க வர விடாம. புரியுதா? பூஜை ரூமு, சமையலறை, ஹாலு. அதானே? அதுவும் பூஜை ரூமு சமையலறைனா சுத்தம் அவள் பாத்திரத்தை கீத்திரத்தை தொடவே விட்டுறாத. அப்புறம் அவள்கிட்ட நைஸா கேளு, என்ன சாதின்ட்டு. உன் குழந்தைகிட்ட கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். சரியா? அவளுக்கு தனியா ஒரு தட்டை கொடுத்துப்பிடு. மேலே புது தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுத்துப்பிடு. போய் தொலையுது. பழசா கொடுத்தோம்னா சந்தேகப்படுவா. அப்புறம் மாமியார் கொடுமன்ட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துப்பிடும். அது நமக்கு தேவையில்லை. சரியா? ஏதாவது ஒரு புது தட்டையும் சொம்பையும் கொடுத்துப்பிடு. மெயினா அவளை வந்து அங்கே ஒரு ரூம் இருக்குது பார்த்தியா,
நம்ம வந்து பழசு கிளசெல்லாம் போட்டு வச்சிருக்கோமே அந்த ரூம்லயே இருந்துக்க சொல்லு. அவ புருஷன் பெட்ரூம்குள்ளார போனா போயிட்டு போறா. அதை நம்ம ஏன் என்னன்னு கேட்டோம்னா அப்புறம் அவன் சந்தேகப்பட்டு நம்மள சண்டைக்கு வருவான். என் அவன்காரன் அவன் அடங்க மாட்டான், அடங்காப்பிட்டாரி அவன். அப்படிதான் சரியா? அங்கே உட்கார வச்சு சோறு போடு. அவன் புருஷன் இல்லாதப்ப அவளை சமையலார் கிட்டையே விட்டுறாத, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிங்க அத்தை. அத்தை கொழுந்தனார் கேட்டா என்ன சொல்றது அத்தை? எம்மாடி அவன் இல்லாத போது 2-3 தடவை நீ இப்படி பண்ணு, அவளுக்கே தெரிஞ்சிடும் நம்மள உள்ள விடலன்ட்டு. அவ புருஷன்ட்டெல்லாம் சொல்ல மாட்டா. என்னன்னு சொல்லுவா? அவளுக்கு தான் தெரியுமே, போக போக்கடம் இல்லையே, அவளுக்கு தான் ஒரு வழி இல்லையே, நாதி இல்லையே, எங்க போவா? அவன் அனுசரிச்சுங்க தான் இருப்பா. நீ இதை மட்டும் பார்த்துக்க, மெயினா அவ கூடலாம் சேர்ந்துடாத. சரிங்க அத்தை. எங்க போயிட்டா பாப்போ அந்த ராணி, மகாராணி பிச்சைக்காரன் நாயி? அவங்க வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க அத்தை. என்னது? அது வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டு, அதாவது பெரிய பெரிய ஹோட்டல்கிட்ட சாப்பிடுவோம்ல, அது சூப்பராக இருக்கும் அந்த ஹோட்டலுக்கெலாம் போனால் ஒரு நாளைக்கு 10,000 ஆகும் அவங்க வந்து இன்னைக்கு காலையில் டிஃபன் கூட அங்கேயே சாப்பிட்டுக்காங்களாம், மதியம் லஞ்சும் அங்கேயே சாப்பிட்டுக்காங்களாம், டின்னரும் அங்கேயே சாப்பிட்டுட்டு நைட்டு தான் வருவாங்களாம். அதாவது துணிமணி எடுக்க போயிருக்காங்க அவகிட்ட எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லையா, அதனால உங்கள் புள்ள வாங்கி தரத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. மாமியார் டென்ஷன் ஆகுது, அதான் எனக்கு வேணும். இவன் சம்பளம் அதிகமாக வாங்குற திமுறில் ஆடுறான். உன் புருஷனை விட அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, அந்த திமுறில் தான் எங்கேயோ தெருவில் நடந்துக்கிட்டு இருக்க நாயை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே பிடிச்சி போட்டுக்கிட்டு வச்சிருக்கிறான். இங்கே பாரு, அந்த நாயை கூட்டிக்கிட்டு இப்போ கடைவீதியாக அலையிறானோ. 10,000 எவ வீட்டு காசு இதெல்லாம்? நான் பெற்று வளர்க்க வந்தானே, படிக்க வைக்க வந்தானே, வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்குறான். ஒரு தாய்கிட்ட கொண்டு வந்து சம்பளத்தை தரானா? இப்போ அவளுக்கு துணிமணி எடுக்க போயிருக்கானே, வரட்டும், இன்னைக்கு 2ல் 1 பார்த்துக்கிறேன். ஐயோ அத்தை வேண்டாம் அத்தை, நான் கல்யாணம் ஆன புதுசில் எல்லாருமே அவங்க பொண்டாட்டிக்கு பண்ணுறதா அத்தை, விடுங்க அத்தை, போக போக அதெல்லாம் சரியாயிடும், நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க அத்தை. மீனா அது எப்படிடி? அவளுக்கு துணிமணி எடுத்து கொடுக்க போனா கடைவீதியை சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகும்? சொல்லு பார்ப்போம். காசு பணம் என்ன மரத்தில் காய்க்குதா? இவன் சௌரியத்துக்கு இருக்கானே, இவனை வீட்டுக்குள்ள விடலாமா? இது சரிப்பட்டு வராது மீனா, அவனை தனி கொடுத்துறேன் போக சொல்கிறேன், வரட்டும். அத்தை நான் சொல்கிறத கேளுங்க, ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. நீங்கள் அவங்கள தனியாக விட்டுட்டீங்கன்னா அவங்க இன்னும் நல்லா செலவு பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, அவங்கள கேட்க ஆளே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏன் தனியாக அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? தனியாக அனுப்பிட்டீங்கன்னா நம்ம தான் கஷ்டப்படுவோம், அவங்க நல்லா இருப்பாங்க சந்தோஷமா. நீ சொல்கிறது யோசிக்கிற மாதிரி தாண்டி இருக்குது. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் விட்டு பிடிப்போம். தனியாக விட்டுவிட்டோம்னா எங்கேயாவது போயிடும், இப்படியே அவுத்து விட்ட காலம் மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டே அலையுங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும். சரி பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. மீனா. ஐயா சரவணம் வந்துட்டியா சாமி? வா வந்து உட்கார் வா. என்னம்மா புது மருமக என்ன சொல்றாங்க? பாவமா அப்பாவி பொண்ணு போல தெரியுது. ஏஞ்சி போ, ஏதாவது சொல்லிப்பட போறேன். அப்பாவி பொண்ணா அப்பாவி, இப்ப அவளதான் நம்மகிட்ட கழுவி ஊத்திட்டு இருந்தேன். மா இப்படிலாம் பேசாதம்மா, பாவமா, ஆதரவே இல்லாத பொண்ணு மாதிரி தெரியுது. இப்பதாம்மா பார்த்தேன், தம்பி ஏதோ ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறானாமே, கையில இருக்க காசுலாம் கொடுத்துட்டு வந்தேம்மா. இவனே ஒண்ணுக்கும் உதவாதவன், அதான் அந்த பிச்சைக்காரியை பார்த்தோன்னையும் ரொம்ப உருகிட்டான் போல. கருமம் 2க்கும் கரெக்டா இருந்திருக்கும். போய் ஏன் தடையில வந்து விழுந்துட்டான் பாரு. சி, இவன் தம்பி தான் எனக்கு மேட்ச் ஆனவன். என் விதி என்னவோ இவனை கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கூட ஒன்றும் இல்லை, இவனையும் அவளையும் கொன்னுட்டா கண்டிப்பா இவன் தம்பியோட வாழ்ற சான்ஸ் எனக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுவேன். சரவணா என்ன பேசிட்டு இருக்க? கையில இருக்க காசுலாம் அவனுக்கு என்ன கொடுத்துட்டு வந்த? கொஞ்சமாவது புத்தி இருக்கா? அவன் நம்மளை கேட்டு கல்யாணம் பண்ணானா? அந்த நாய் யாரா? அவளுக்கு ஏன்டா துணி எடுத்து கொடுக்க நீ காசு தரணும்? வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருக்கா குத்து கல்லாட்டம், அவகிட்ட கேட்கலாம் பிடிக்கலாம். அவ யாருடா? இந்த வீட்டு மகாராணி. அவ பாரு எவ்வளவு லட்சணமா உட்காந்துருக்கா. அவகிட்ட அந்த மகாலட்சுமிட்ட கேட்காம எப்படா நீ பணத்தை கொடுக்கலாம்? பொண்டாட்டிட்ட கேட்காம என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? அவகிட்ட கேட்ட கூட அவ எடுத்து கொடுந்தாமா சொல்லிருப்பான். நீ சொன்ன மாதிரி அவ மகாலட்சுமி மனசளவுல அவ அந்த மாதிரி தப்பா நினைக்க மாட்டாமா. நீ ஏமா அப்படி? அவகிட்ட இல்லாத பணமா? அவ பணத்துக்கெல்லாம் இந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாமா. பாவமா, ஏழையான பொண்ணு. மீனாட்சி, அவங்களுக்கு காசு கொடுத்ததுல உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? கேட்காம கொடுத்துட்டேன்னு. இல்லங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பாவங்க, துணி இல்லாம இருந்தா நானே காலையில என்னோட சேலையை தரதா இருந்தேன். அதுக்குள்ளேயும் தான் உங்க தம்பி கூட்டிட்டு போயிட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாரு. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல என்னங்க இருக்கு? பாத்தியா, அவளுக்கு இருக்க மனசு உனக்கு இல்லையே, ஏமா அப்படி? அவளுக்கு மனசு இருக்குண்டா, அவதான் அன்னபூரணியாச்சே. அன்னபூரணி குபேரனுக்கு பொண்ணா பிறந்தவ. அவ தாராள மனசு கறிதான். அவ நல்லவளா இருக்கவனா நீலாம் இப்படி பல்ல கட்டி தலையிற. போ எந்திரிச்சு போய் வேலையை பாரு போ. செல்ல அம்மா கோவப்படுறத பாரு, அழகு குட்டி. அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைப்போமா? சரிங்க அத்தை. என் மேல பாசம் மட்டும் குறையாதே உனக்கு.
எப்படிடா உன் மேல எனக்கு பாசம் குறையும்? நீ என் தலை புள்ள, மூத்த புள்ள. அம்மான்ற ஸ்தானத்தை கொடுத்தவன் நீ தான் முதல்ல அம்மானு என்னை கூப்பிட்டவன். உன் மேலே எனக்கு பாசம் இல்லாமல் இருக்குமா? உன் தம்பி மேலேயும் தான் எனக்கு பாசம் இருக்குது. ரெண்டுமே நான் பெத்த புள்ள தானே. எப்படா தாய்க்கு பாசம் இல்லாமல் போவோம்? உன் தம்பி என் பேச்சை கேட்காம அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த கோவம் தான் அந்த தெருப்பொருக்கி மேலே உள்ள கோவத்தை உன் தம்பி மேலே காட்ட வேண்டியதாக போச்சு. சரி பரவாயில்ல விடு. எனக்கு 2 பிள்ளைங்க இருந்தா போதும். நல்லா இருங்க. என்ன பண்ணுறது, என்னால் அவளை ஏற்றுக்க முடியல. அந்த மனசு இன்னும் எனக்கு வரல. பார்ப்போம் போக போக. அண்ணி அண்ணி அக்கா என்னாச்சு? அக்கா ஏய் வள்ளி, என்னது இது? ஷாப்பிங் போறேன்னு சொன்னீங்க, கையில் ஒரு பேக் கூட காணோம். ஐயோ, அதை ஏன் நீ கேட்குறீங்க? இவ்வளோ ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனதும் ஒன்று, போகாமல் இருக்கிறது ஒன்று. அதுக்கு நானே எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஏன்பா என்னாச்சு? அண்ணி, ஒவ்வொரு பொண்ணுமே ஹஸ்பண்டோட வெளியில் போனால் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. இவன் ஒன்றுமே கேட்கல. நீ வெறும் 2 நைட்டி எடுத்துக்கிட்டா. இது 1 வருஷத்துக்கு போதுமா? அடுத்த வருஷத்துக்கு 2 நைட்டி எடுத்துக்கலாம். வெறும் 3 புடவை தாண்டி எடுத்துக்கிட்டா. அவ்வளோதான் நீ. ஏய் அப்படியா? ஓகே ஓகே. எங்க அந்த இதெல்லாம் ட்ரெஸ் காட்டுங்க பாப்போம். அக்கா எடுத்த உடனே கையோட தைக்க கொடுத்துட்டோம்க்கா. 2 நல்ல தரேன்னு சொன்னாங்கக்கா. அப்படியா? என்னம்மா தலையெல்லாம் ஒரே பூவா இருக்கு? இல்லக்கா, கோயிலுக்கு போனோமா, அங்க ஒரு அம்மா பூ வாங்கிக்கோமா, வெறும் தலையா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் இவர் தான் வாங்கி கொடுத்தாருக்கா. கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டாங்க. கோயிலுக்கு ஏமா போன? அண்ணி, ஒவ்வொரு பொண்ணுங்களும் பீச்சு பார்க்கு தியேட்டர்னு கேட்பாளுங்க. இவன் என்னன்னா கோயிலுக்கு போகலாம், முதல்ல கோயிலுக்கு போனால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறா. ரொம்ப வித்தியாசமாக இருக்கா. சரின்னு கோயிலுக்கு போனோம். விழுந்து சாமி கும்பிடுறா. நீ எல்லா சாமியும் போய் கும்பிட்டு வந்துட்டா. அதுவும் ஒரு மாதிரி நல்லா மனசு திருப்தியாக இருக்கு. இவ பார்க்க மங்களகரமாக இருக்கா. இந்த கோலத்தில் மட்டும் அத்தை இவளை பார்த்துடவே கூடாது. இல்லைன்னா நம்மளோட மவுஸ் இந்த வீட்டில் குறைஞ்சி போயிடும். இப்போ வேற தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு பட்டு புடவையில, அதுவும் அர்ச்சனை தட்டோட இருக்கா. இந்த கோலத்தில் மட்டும் அத்தை பார்த்துடவே கூடாது. இவன் நம்மளை விட அழகா இருக்கா. புடவை இவளுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. பூவெல்லாம் வச்சா ரொம்ப அழகா இருக்காளே. இவளை என்ன பண்ணுறது? சரி என்னதான் இவள் அழகாக இருந்தாலும் பணம் என்னவோ என்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் அத்தை என்னை மட்டுமே தூக்கி வச்சு பேசுவாங்க. இருந்தாலும் இவள் போயிட்டுன அழுக்கு நைட்டியை போட்டு வரணும். அப்போ தான் இவளுக்கு வேலைக்காரி கெட்டப்பு கரெக்டாக இருக்கும். அத்தை வரவங்களையும் இவளை அனுப்பிடணும். அக்கா என்னாச்சு? அக்கா இதை எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வைக்கிறீங்களா அக்கா? இது வள்ளி, உன் கையாலவே போயிட்டு பூஜை ரூமில் வைமா. வச்சுட்டு ஒரு சூடை ஏற்றி சாமி கும்பிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கிச்சனுக்கு வாமா, சமைக்கலாம். சரிங்கக்கா. லஞ்ச் ரெடி பண்ணலையாக்கா? இல்லை வள்ளி, நானும் அத்தையும் மட்டும்தான் இருந்தோம். சரி ஆர்டர் போட்டுக்கலான்னு பார்த்தோம். நீங்கள் நைட்டு தான் வருவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் என்னடனா சீக்கிரம் வந்துட்டீங்க சமத்தா. சரிம்மா வள்ளி, நீ போயிட்டு சீக்கிரம் நைட்டி போட்டு வா. கிச்சனுக்குள்ளே இந்த புடவை கட்டிட்டு வராத, அழுக்காயிர போகுது. ரொம்ப அழகாக இருக்குது புடவை. சரிங்கக்கா, எனக்கும் இந்த ஒரு புடவை தாக்கா இருக்கு. சரி நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன்க்கா. சரிம்மா. பரவாயில்லையே, சின்னவன் பொண்டாட்டி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர பொறுப்பாக இருக்கிறா. ஏ அப்பா, பார்க்க மகாலட்சுமி கூட தோந்துட மாட்டேக்கே. அம்புட்டு அழகாலாம் இருக்கிறா. போ பாப்போம். அவளை ஒரு நாளைக்கு சோறு குழம்பு பார்க்க சொல்லணும். என்னம்மா ஆக்குறான்னு பார்க்கணும். பார்க்க என்னவோ நல்லா தான் இருக்கிறா. இந்த அழுக்கு நைட்டியில் பார்த்தாதான் அவள் கையில் எதுவும் வாங்கி திங்க மனசு வரல. என்ன ஜாதி மதனும் ஒன்றும் தெரியல. அதுவும் நம்ம இதாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வசதியாக போச்சு. நானே அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவேன். அது மட்டும்தான் கொஞ்சம் இடிக்குது எனக்கு. சரி போ, என்ன பண்ணுறது, கட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் இல்லைன்னு ஆயிருமா, பிள்ளைக்கோசரம் பார்த்து தான் ஆகணும். சரி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இருந்தாலும் புடவையில் நல்லா தான் இருக்கிறேன். இந்த அழுக்கு நைட்டி போட்டு வந்தால் தான் எரிச்ச பொசன்னு வருது எனக்கு. இங்கே என்ன பண்ணுறேன்? இல்லத்த, அக்கா கிச்சன்ல சமைக்க வர சொன்னாங்க. அம்மா உன் பேர் என்ன? வள்ளி. நான் தெரியாம தான் கேட்குறேன். என்ன இந்த நைட்டி எடுத்து மாட்டிக்கிற? என்ன அளவா இருக்குன்ட்டு அவளை பார்க்குறதுல எவ்வளோ நாகரிகமாக இருக்கிறா, பட்டு சிலை கட்டிக்கிட்டு. அவளை பார்க்காத நீ தெரிஞ்சுக்கலானா? நம்ம வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க போவாங்க. இப்போதான் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. 4 பேர் பார்க்க வருவாங்கல்ல. சொல்லு, சின்னவே முன்னாடி எங்கன்னு கேட்பாங்க. நீ இந்த அழுக்கு நைட்டி போட்டுட்டு நல்லாவா இருக்குது? ஒரு 4-5 நாளைக்காவது சேலை எடுத்து கட்டு. எப்போ யார் வருவாங்கன்னு தெரியாது. சரியா?
சும்மா வீட்டுக்கு சின்ன மருமக வந்திருக்கிறா, அவளை காட்டுன்னு சொல்லுவாங்க 4 பேர். புடவையில வந்து நிப்பாளா, சும்மா நைட்டியை போட்டுட்டு ஆடுறா. ஐ, அத்தை என்ன சின்ன மருமகன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் போய் உடனே புடவை கட்ட போறேன். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா 4 பேர் வருவாங்க, அவங்கள்ட்டெல்லாம் காட்டணும்னு நினைச்சாங்கல்ல, அப்பவே தெரியுது அத்தை என்ன மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. உடனே போய் புடவை கட்ட போறேன். கிச்சனுக்குள்ள நைட்டி போட்டுவான்னு சொல்லியும் இவ எப்படி சேலை கட்டிட்டு வந்தா? அக்கா, சொல்லுமா வள்ளி. வள்ளி, உன்னை ட்ரெஸ் மாத்திட்டு தானே வர சொன்னேன், நீ ஏம்மா மறுபடியும் சாரி மாத்திட்டு வந்திருக்க? அது வந்துக்கா, பாத்திரம் நானே கழுவிட்டேம்மா, அதை எடுத்து கபோர்டில் அடுக்கி வச்சிரு. ஐயோ என்னக்கா, ஏன்க்கா பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிட்டீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கழுவிருப்பேன்ல. பரவாயில்ல, நான் கழுவி வச்சிட்டேன், அதை எடுத்து மட்டும் கபோர்டில் வச்சிரு. சரிங்கக்கா. இவளை எப்படியோ திட்டு வாங்க வைக்கணுமே, என்ன பண்றது? ஒன்றும் புரியலையே எனக்கு. வள்ளி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. வள்ளி, நீ கடையில் போய் எடுத்ததே 3 சேலை தான், அதையும் வீட்லயே கட்டி அடிச்சிட்டீன்னா வெளியே போகும்போது பழசாயிடுமா, அப்புறம் நீ எதை போட்டு வருவ? அத்தைக்கு உன்னை சும்மாவே பிடிக்காது. வீட்லயும் சேலை கட்டிட்டு திரிஞ்சிட்டு வெளியில வந்து பழைய சேலை கட்டிட்டு போனா அத்தை இன்னும் மேல கோவப்படுவாங்கல்ல. போ போயிட்டு நைட்டியை மாத்திக்கோமா. இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் மட்டும்தான் அழகா தெரியணும், நீ இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் தெரியணும். போய் அழுக்கு நைட்டியை மாட்டிட்டு வாடி, போடி. சேலை கட்டிக்கிட்டு இந்த வீட்டு மருமகனை பேர் எடுக்க பார்க்குறியா? இந்த வீட்டு மருமகனா அது நான் மட்டும்தான், நீ இல்லை. எனக்கு ஈக்குவலாக வந்து நிற்கிறா பாரு. சி, பிச்சைக்காரி. வள்ளி, போமா, போய் நைட்டி மாற்றிக்கோமா. அக்கா, அத்தை தான் சேலை கட்டு 4 பேர் வரப்போக இடத்துல நைட்டியை மாட்டிட்டு இருக்காதுன்னு சொன்னாங்க. எது, அத்தை சொன்னாங்களா? ஆமாக்கா, அத்தை தாக்கா சொன்னாங்க. அத்தை வந்து உங்ககிட்ட பேசினாங்களா? இல்லைக்கா, நான் கிச்சனுக்கு வரலான்ட்டு இருந்தேன். அத்தை அப்போ எதிர்த்தாப்புல வந்துட்டு, புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு 4-5 நாளைக்காவது சேலை கட்டிட்டு 4 பேர் வரவங்க ஒன்றா தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அக்கா. அதான் உடனே போயிட்டு சேலை கட்டிட்டு வந்தேன். என்ன நடக்குதுங்க? அத்தை எப்படி இவ்வளோ போயிட்டு? சேச்சா, என்ன பண்ணுறது? மீனா, அத்தை, நான் தான் அவளை சேலை கட்ட சொன்னேன். ஏன் அத்தை? இல்லை, புதுசாக வேறு கல்யாணம் ஆயிருக்கு, அப்புறம் நம்ம வீட்டுக்கு 4 பேர் வரவங்க சின்னவே பொண்ணாட்டியை காட்டுன்னு கூப்பிடுவாங்க, அப்புறம் இவன் நைட்டியில் வந்து நின்னா நம்ம கௌரவம் என்ன ஆகுது, அதுக்கு தான் சொன்னேன். சின்னவே பொண்டாட்டியா? சின்னவே பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. அக்கா, என்ன வள்ளி, அத்தை உங்ககிட்ட பேசிட்டாங்க, உனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? உன்னை இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்க, அடுத்து இன்னும் உன்னை நல்லா தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க. அப்படிலாம் இல்லைக்கா, அத்தை என்கிட்ட சிரிச்சுக்கலாம் பேசல. ஆனால் சிரிச்சுட்டு பேசலையா? அப்புறம் எப்படி பேசினாங்க? அத்தை வந்து பல்ல கடிச்சிட்டு கோவமாவே தாக்கா பேசினாங்க. போய் சேலை கட்டுப்போ, நைட்டி ஏன் போட்டு ஆடுறேன்னு சண்டை போட்டாங்க. ஓஹோ, அப்போ அத்தை கௌரவத்துக்காக தான் இவ்வளோ சேலை கட்ட சொல்லியிருக்காங்க, மற்றபடி இவ்வளோ மருமகளெல்லாம் ஏற்றுக்கல. ஓகே, அத்தை கிட்ட போயிட்டு இவ்வளோ ஏதாவது சொல்லி மாட்டி விடணும். ஆமாம், இல்லைனா அத்தை மனசில் இடம் பிடிச்சிருவா. நடக்கவே கூடாது. அக்கா, லஞ்சு ரெடி பண்ணிட்டீங்களாக்கா? நான் இன்னைக்கு சமைக்கவாக்கா? உனக்கு சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும்க்கா. இதுதான் நல்ல சான்ஸு. இவ சமைச்சு முடித்ததும் கிச்சனில் வந்து உப்பள்ளி கொட்டிட்டு பேதி மாத்திரை கலந்துட வேண்டியதான். அப்போ தான் இவ்வளோ வீட்டை விட்டு அத்தை துரத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும். அக்கா, நான் சமைக்கவா? இல்லை வள்ளி, நானே சமைக்கிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் போதும். என்னக்கா நீங்கள் எத்தனை வருஷம் நீங்களே சமைச்சிருக்கீங்க? ப்ளீஸ்க்கா, இனிமேல் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் சமைக்கிறேன். எனக்கு நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம், எல்லாமே நானே பார்த்துப்பேன். போங்கக்கா. ஏய் வள்ளி, அட்லீஸ்ட் நான் ஹெல்ப்பாவது பண்ணுறேன்ப்பா. ஐயோ, அதெல்லாம் வேண்டாக்கா. சரி சரி, நீயே உங்கள் அத்தைக்கு உங்கள் வீட்டுக்காருக்கும் சமைக்கணும்னு ஆசைப்பட்றேன். சரி, சமைச்சு வை, நான் வரேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்கக்கா. இவன் மட்டும் சமைக்கணும், அப்போ தான் பழி இவன் மேலே மட்டும் போட முடியும். இருக்கட்டும், வச்சுக்கிறேன்.